ஜனனி சொல்றாங்க சக்தி கிட்ட, நம்ம போய் விகேவை ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ ஜனனி, அதெல்லாம் வேணாம். இந்த மாதிரி சமயத்தில் நீ எதுக்காக அலைச்சல் சேர்த்துக்கிற? வேணாம், நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்றாங்க சக்தி. இல்லை சக்தி, எனக்கு நேரில் வந்து அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி நான் பார்க்கணும். அவரு தான் இந்த கேஸுக்கு முக்கியமான எவிடன்ஸ். நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஜனனி. ஐயோ! அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. வேணாம் ஜனனி அப்படின்னு சொல்றாங்க சக்தி. இல்ல, இல்ல நம்ம போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வெளிய கிளம்புறாங்க. கரெக்ட்டா விசாலாட்சி அப்ப பாத்துர்றாங்க. சனனி, எங்கடி கிளம்புற? இரு, உனக்காக சத்து கஞ்சி செஞ்சு எடுத்துட்டு வரேன். குடி அப்படின்னு சொல்றாங்க. அத்தை, ஒரு சின்ன வேலை, இதோ உடனே வந்துடுறேன். நீங்க கஞ்சி ரெடி பண்ணி ஆற வச்சு வைங்க, நான் வந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஜனனி. இதை பாருடி, தேவையில்லாம அலையாதன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? நீ வா, நீ வந்து குடி அப்படின்னு சொல்றாங்க. அத்தை, நான் தான் சொல்றேன்ல, என்னால் சூடாக குடிக்க முடியாது. ஆறட்டும், இதோ வந்துடுறேன் 10 நிமிஷத்துல அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்புறாங்க. இந்த சனடி பொண்ணு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. சரி, வெளியே போய் ஆத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளே எடுத்துட்டு போறாங்க. ஏன்பா, இதுங்க ரெண்டும் எங்கே அவசரமாக போகுது அப்படின்னு கேட்குறாங்க ஆதி. ஆ, ஏதாவது வில்லங்கத்தை இழுத்துட்டு வரத்துக்கு தான் போவாளுங்க. இவளுங்க நம்மளுக்கு நல்லது செய்யவா போவாளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கதிர். அது என்னவோ வாஸ்தவம் தான்ப்பா, இதுங்க வெளியே போனாலே நம்மளுக்கு தலைவலி தான். சரிப்பா, அந்த தொழில் தொடங்குற விஷயம் பற்றி நான் பேசியிருந்தல, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜனனியும் சக்தியும் இந்த பக்கம் வீக்கே இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. டாக்டர் என்னாச்சு, எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. நான் தான் ஃபோன்லேயே சொன்னேன் இல்லை சக்தி, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நான் ஆனால் ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருக்கேன், ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டே இருக்கேன், பார்ப்போம், லெட்ஸ் ஹோப் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். என்ன டாக்டர், நீங்களே இப்படி சொன்னால் எப்படி? அவர் எப்போதான் பிழைப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க ஜனனி. நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தாம்மா இருக்கேன். இவரை இங்கேயே வச்சுக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? நானும் அவரை குணமாக்கி அனுப்பணுன்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் விகேக்கு முழிப்பு வருது. அப்படியே மொனவ ஆரம்பிக்கிறாரு. டேய், விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன், ரா ராவணா ராவணா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. இதை ஜனனி கவனிச்சிடுறாங்க. டாக்டர், அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் போய் பேசுறாரு. மிஸ்டர் விகே, விகே, ஆர் யூ ஆல் ரைட்? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா அப்படின்னு டாக்டர்ஸ் பேசுறாரு. அவனை அவனை சும்மா விடக்கூடாது, அவன் ராவணன் அப்படின்னு சொல்லி கண்ணையே திறக்காம பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கு ஜனனி சக்தி. இதுக்கப்புறமா இவரை நிச்சயமா காப்பாத்திட முடியும்னு எனக்கு தோணுது. இவருக்கு சுயநினைவு வந்துடுச்சு, ஆனா கண்ணை ஏன் திறக்கலன்னு தெரியல. சரி, ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அவரால் கண்ணை திறக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர்ஸ். அவரும் இன்ஜெக்ஷன் பண்ணி வெயிட் பண்ணுறாரு. கரெக்டாக 15 மினிட்ஸில் கண்ணை திறந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே ஜனனி சக்தியை கூப்பிடுறாரு டாக்டர். இங்கே பாருங்க, இவர் முழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜனனி வந்து விகே கிட்ட பேசுகிறாங்க. விகே சார், விகே, உனக்கு நான் என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜனனி, ஜனனி அப்படின்றாரு விகே. இவருக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி மறுபடியும் கேட்குறாங்க. உங்களை யார் சுட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அந்த ராஸ்கல் ராவணன் அப்படின்னு சொல்கிறாங்க விகே. சக்தி, நான் அப்போவே சொன்னல, அவன் தான் சுட்டிருப்பான்னு, பாத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. சரி ஜனனி, இப்போ இவர் எப்படி கூட்டிகிட்டு போய் நம்ம வாக்குமூலம் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சக்தி. வாக்குமூலமா? நோ 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 நோ, அவர் ரொம்ப வீக்காக இருக்காரு, இன்னும் ஒரு நாளாவது அவர் ரெஸ்ட் எடுக்கணும், நாளைக்காக தான் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். இல்லை டாக்டர், நான் இப்போவே போகிறேன், எனக்கு ஆல் ரைட், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு விகே. சரி, நீங்களே சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும்? சரி, ஒரு வீல் சேர் ஏற்பாடு பண்ணுறேன், அதில் உட்கார வச்சு பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. இவருக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காதீங்க, ரொம்ப நேரம் நடக்கக்கூடாது, பேசக்கூடாது, பார்த்து அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு டாக்டர். எல்லாரும் காரில் ஏறி கிளம்புறாங்க. நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போய் வீல் சேரில் பிகேவை ஏறி உட்கார வச்சுட்டு தள்ளிட்டு போகிறாரு சக்தி. அப்போ போலீஸ் எல்லாம் கேட்குறாங்க, யார் இவர், எதுக்காக இவர் இங்கே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. தர்ஷினியை கடத்திட்டு போனதா சொன்னீங்கல்ல, அதில் முக்கியமான எவிடன்ஸ் இவர் தான். இவர் சொல்கிறத தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு சக்தி. இவர் யார் எவருனே தெரியல, இவர் சொல்கிறத நாங்கள் எதுக்கு நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர். சார், ஒரு பணத்தை காணோன்னு சொல்லிட்டு அந்த காட்டில் போய் தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது இவர் தான் சுட்டு கொண்டுட்டாங்கன்னு நினச்சிட்டு அந்த ராவணன் போயிட்டான். ஆனால் இவர் உயிரோடு தான் இருக்காரு, இவர் சொல்கிறத தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு சக்தி.
அவங்க கேட்க மாட்டாங்க சக்தி. அவங்க அந்த ராவணன் சொல்றது தான் கேட்பாங்க. ஏன்னா பணத்த கட்டுக்கட்டா வாங்குறாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க ஜனனி. ஏம்மா இதம்மா வாய மூடுமா. நான் பணம் வாங்குறத நீ பாத்தியா? இதுக்கு மேல பேசுனேன் உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு இன்ஸ்பெக்டர். ஆமா என்ன தூக்கி உள்ள வைக்கிறதுலே இருங்க. இவர் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சொல்லுயா அப்படின்றாங்க. அந்த விகே எல்லாத்தையும் சொல்றாரு. எல்லாத்தையும் ஒரு நோட்ல எழுதிக்கிறாங்க. அப்போ அந்த ராவணன் தான் கல்பிரிட்டா? அவன் தான் தர்ஷினிய கடத்த சொன்னதா? அப்படின்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர். ஆமா, அந்த ராவணன் தான் பணத்த குடுத்து என்கிட்ட தர்ஷினிய கடத்த சொன்னான். அது மட்டும் இல்ல, தர்ஷினிய கொலை பண்ண சொல்லி துப்பாக்கிய குடுத்தான். துப்பாக்கில நான் சுடம்போது அவன் என்ன சுட்டுட்டான். துரோகி! இதெல்லாம் எதுக்காக எனக்கு பண்ணானே புரியல அப்படின்னு சொல்றாரு விகே. எனக்கு தெரியும் விகே. எல்லாம் ஆதி குணசேகரன் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக தான். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பழைய பகைய மனசுல வச்சு என் மேல பழிய போடுறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க ஜனனி. உங்கள கொல்றதுக்கு ஒரே ஒரு மோட்டிவ் எனக்கு மட்டும் தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் ஆகவே ஆகாது. அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி என் மேலே கேஸை போட்டு என்னை உள்ளே தள்ளுறதுக்கு பார்த்தான். ஆனால் நாங்கள் முன்னாடியே முன்ஜாமீன் வாங்கி வச்சதுனால தப்பிச்சோம். இப்போது உங்களை காப்பாற்றி கூட்டு வந்ததுனால எல்லா உண்மையும் தெரிய வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்தியை விட்டு ஆதி குணசேகரனுக்கு கால் பண்ணி வர வைக்க சொல்கிறாங்க. ஆதி குணசேகரனை வர வைக்கிறதுக்காக சக்தி கால் பண்ணுறாரு. ஏப்பா நீ சொன்ன நான் வரணுமா? அதெல்லாம் வர முடியாதியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி கிட்ட ஆதி. இன்னொரு இன்ஸ்பெக்டர் டீம் ராவணனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ராவணன் வாங்க 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 அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. சார் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு கையில் விலங்க மாட்டி கூட்டிகிட்டு வராங்க இன்ஸ்பெக்டர். ராவணன் இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ளே நுழைஞ்சதுமே சக்தி ஜனனியை பார்த்து ஓஹோ இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே உள்ளே வரான். அப்புறம் தான் விகேவை பார்க்குறான். நீயா உயிரோடு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நிற்கிறான். என்ன ராவணா என்ன உயிரோடு இருப்பேன்னு எதிர்பார்க்கல துரோகி அப்படின்னு சொல்லி திட்டுறான் விகே. சக்தி சொல்கிறாரு நான் கால் பண்ணால் அண்ணன் வரமாட்டாரு, நீங்களே கால் பண்ணி வர வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இன்ஸ்பெக்டரே ஆதி குணசேகரனுக்கு கால் பண்ணுறாரு. என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆதி. உடனே நீ தர்ஷினியை கூட்டிகிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர். சரி வரேன் சார் அப்படின்னு சொல்லி தர்ஷினியை கூட்டிக்கிட்டு வராரு ஆதி குணசேகரன். கூடவே ஈஸ்வரி அவங்க தம்பிங்க எல்லாரும் வராங்க. உள்ள நுழைஞ்சா ராவணனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்து ஆதி தாம் தையின்னு குதிக்கிறாரு. சார் இப்போ எதுக்கு என் தம்பி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அவர் ஒன்றும் அறியாதவர், அவர் எங்களுக்காக பாடுபடுறவர், என் குழந்தைய காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தவர், அவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கத்துறாரு ஆதி. கொஞ்சம் இவர் சொல்கிறதையும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. யார் இவன்? இவன் சொல்கிறது எதுக்கு கேட்கணும் நான்? இதை பாருங்க சார், என் தம்பியை முதல்ல விடுவீங்க, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆதி. அப்போ விகே பேச ஆரம்பிக்கிறாரு. சார் நான் தான் விகே அப்படின்னு சொல்கிறாரு. என்னது விகேவா? என்னப்பா இது? அவன் செத்து போயிட்டான்னு சொன்னீங்க, உயிரோடு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆதி. ஆமாம் சார், நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். இந்த ராவணனை பற்றிய உண்மையை உங்களுக்கு சொல்கிறதுக்காகவே உயிரோடு இருக்கேன். இல்லைனா இந்த உயிர் எப்பயோ போயிருக்கும் போல இருக்கு. உங்களுக்கு உண்மை தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு விகே. தர்ஷினியை கடத்த சொன்னது இவன் தான், எனக்கு கட்டுக்கட்டாக பணம் கொடுத்ததும் இவன் தான், லாஸ்ட்டாக தர்ஷினியை கொலை பண்ண சொன்னதும் இவன் தான். ஆனால் துரோகி என்னையே சுட்டுட்டு இப்போ நல்ல பேர் எடுக்க உங்ககிட்ட வந்து நிற்கிறான். எதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கான் தெரியுமா அப்படின்னு சிரிக்கிறாரு விகே. என்ன ராவணா சொல்லட்டுமா சொல்லட்டுமா அப்படின்னு சிரிக்கிறான். ஏய் ஏண்டா அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஏன் மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க ராவணன். நான் யார் பேச்சும் கேட்கல, இந்த ராவணன் தான் தர்ஷினியை சுட்டு கொலை செய்ய சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க விகே. அட பாவி, என் கூடவே இருந்து என் குழந்தைய கொலை பண்ண பாத்தியா? நல்லவன் வேஷம் போட்டு என் குடும்பத்தையே சீரழிக்க பார்த்துருக்க படுபாவி அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி அடிக்க போறாரு ஆதி. சார் இவங்க சொல்கிறத நீங்களுமா நம்புறீங்க? சார் இவங்க நம்மளை பழி வாங்கறதுக்காக நம்மளை பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளானை போட்டிருக்காங்க. இவங்க சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு ராவணன். சீ வாய மூர்றா, இவனுக்கு என்னடா நோக்கம் இருக்குது நம்மளை பிரிக்கிறதுக்கு?